நாராயண 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 நாராயண. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த. சத்குரு சுவாமினஹ ஜெய். ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். शक्तिहीनानां भक्तिदा भक्तिकामिनां मुक्तिदा मुक्तिकामानां श्री सीता शरणं मम. அன்றைக்கே உபன்யாசத்தில் சொன்ன மாதிரி சீதா தேவியினுடைய ஒரு சரணாகதி ஸ்தோத்திரம். ஆஞ்சநேய சுவாமி அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் அப்படின்னு சீதாதேவி தன்னையும் சுவாமியையும் சேர்த்து தான் யார், ராமர் யார் அப்படின்னு உபதேசம் பண்ண சமயத்தில் அந்த உபதேசத்தை கேட்டு ராமன் பரமாத்மா, ராமன் சரணாகத வத்சலன் அப்படின்னு இருந்த ஆஞ்சநேயர் ரெண்டு பேரும் ஒன்று என்ற ஒரு தத்துவத்தை சீதாதேவி மூலமாகவே கேட்டாள் அப்படின்னு அன்றைக்கி பார்த்தோம். அந்த மாதிரி கேட்டதுனால அதற்கப்புறம் இனிமேல் சரணாகதி பண்ணுறதுன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சரணாகதி. பொதுவாகவே நம்மளுடைய வழக்கத்தில் பாரம்பரியமாக ரெண்டு பேர் தம்பதிகளாக ஒருத்தர் இருந்தானாக்கா, ரெண்டு பேர் இருந்தானாக்கா தம்பதிகளுக்கு சேர்த்து நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அது சாமானிய தர்மம். தனித்தனியாக நமஸ்காரம் பண்ணுறது பாரமார்த்திக தர்மம். சாமானிய தர்மம்னு சொன்னால் பொதுவாக எல்லோரும் சொல்கிறது, யாராவது இருந்தால் சேர்ந்து நில்லுங்க நமஸ்காரம் பண்ணுறேன், வாங்க சேர்ந்து பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது சாமானிய தர்மம். அந்த தர்மம் சாமானிய தர்மம் நம்ம நேத்திக்கெல்லாம் பார்த்தா மாதிரி எல்லாரும் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் ஒவ்வொரு முதல் படியில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் ஃபாலோ பண்ணுற தர்மம் அது. இந்த சாமானிய தர்மத்தை தாண்டி மேல் இருக்கக்கூடிய விசேஷ தர தர்மம் இருக்கே, அது என்னென்னா எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான், பரமாத்மா இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து எல்லாத்தையும் ஒரு ஜீவனாகவே, ஒரு ஆத்மஸ்வரூபமாகவே பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது. அந்த இடத்துல அங்கே துவைத்தம் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா தான் நமஸ்காரம் பண்ணுவேன், நான் சேர்ந்து தான் நமஸ்காரம் பண்ணுவேன், அதெல்லாம் அங்கே கிடையாது. அடிப்படையாக இருக்கிறவாளுக்கு தான் அதெல்லாம். நம்ம மேலே மேலே உயரக்கூடிய சமயத்தில், நம்ம பாரமார்த்திகமாக உயரக்கூடிய சமயத்தில், வேதாந்தத்தை அனுபவத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய சமயத்தில், அப்போ பாரமார்த்திகமான தர்மம் சாமானிய தர்மத்தை அடிச்சிடும். இப்போ இந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமி இவ்வளவு நாளாக அனுஷ்டானம் பண்ணது சாமானிய தர்மமா பாரமார்த்திக தர்மமா அப்படின்றது ஒரு கேள்வி நிற்கிறது. இப்போ நமஸ்காரம் பண்ணுறது எந்த தர்மம் அப்படின்னு ஒரு கேள்வி. இவ்வளோ நாள் பண்ணது என்ன, இப்போ பண்ணுறது என்ன? அதுக்கு சொல்லக்கூடிய சமயத்தில் மகான்கள்லாம் என்ன சொல்கிறாள், ஆஞ்சநேய சுவாமி முன்னாடியும் பாரமார்த்திக தர்மத்தை தான் அனுஷ்டானம் பண்ணாள், இப்பவும் பாரமார்த்திக தர்மத்தை தான் அனுஷ்டானம் பண்ணாள். அவர் தனிப்பட்ட ஆள், அவருக்கு கூட சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ சாமானிய தர்மம் அங்கே அடிபட்டு போயிடுச்சு.
அது மாத்திரம் இல்லை, முன்னாடியும் ஆஞ்சநேயர் சீதையை பார்க்குற வரைக்கும் ராமனுக்கு மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார். கிஷ்கிந்தையிலேருந்து ஆரம்பித்து ஆஞ்சநேய சுவாமி லங்கையில் போகிற வரைக்கும், சீதா தரிசனம் நடக்கிற வரைக்கும் ராமனுக்கு மட்டும்தான் நமஸ்காரம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது, பார்த்தது குருவாகவும் சரி, தெய்வமாகவும் சரி, தன்னுடைய எஜமானராகவும் சரி, எல்லாமாகவும் அவர் பார்த்தது ராமனை தான். சீதா தரிசனமே ஆகலை. அதற்கப்புறம் சீதையை பார்த்ததுக்கப்புறம் தான், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, சீதையோக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணணும், இப்பேற்பட்ட ஒரு மகாபதிவிரதை சாக்ஷாத் ஜெகதம்பா விட்டுட்டோமேன்னு சொல்லி சேர்ந்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாள். அப்போ சேர்ந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய சமயத்தில் ஆஞ்சநேய சுவாமி பெரும்பாலும் ராமன் சீதை ரெண்டு பேரையும் ஒன்றா தான் பார்த்தார். இன்ஃபேக்ட் சீதைக்கு ரொம்ப ஸ்தானம் ஜாஸ்தியே கூட கொடுத்தார். ராமனை காட்டிலும் சீதை தான் பெருசு என்ற அளவுக்கு அந்த தத்துவத்தை மனசில் வச்சுண்டு சீதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய மரியாதையாகட்டும், சீதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய சகலவிதமான மதிப்பாகட்டும், ஸ்தானம் எல்லாமே ஜாஸ்தி ராமனை விட. அப்படி ஜாஸ்தி கொடுத்ததுனால ராமன் குறைஞ்சி போனான்னு இல்லை, அந்த சீதைக்குள்ளேயே ராமன் அடக்கம் அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்தது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆஞ்சநேயன் சீதை ராமர் ரெண்டு பேரையும் ஒரு 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 மில்லிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்தார். சீதை தான் வசத்தி ராமனை காட்டிலும். ராமன் தியாகம் பண்ணது விசேஷம் இல்லை, சீதையுடைய தியாகம்தான் விசேஷம். ராமனுடைய ஸ்தைரியமோ தைரியமோ விசேஷம் இல்லை. அதை விட விசேஷமாக இருக்கக்கூடியது சீதையுடைய ஸ்தைரியம், தைரியம். அப்படி எல்லா விதமான குணங்கள்லேயும் பொறுமையாகட்டும், தயையாகட்டும், கருணையாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒருபடி சீதாதேவி உயர்ந்து இருக்காள் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி மனசில் நினச்சுண்டாள். ஆனால் பாரமார்த்திகமாக ரெண்டு பேரையும் ஜீவ பரமாத்மா மாதிரி சீதா ஜீவஸ்வரூபிணி, ராமன் பரமாத்மா என்ற ஒரு அடிப்படையிலேயே உபாசனை பண்ணிட்டு இருந்தாள். இதுவும் பாரமார்த்திக உபாசனை தான். அதனால் முன்னாடியும் ஆஞ்சநேய சுவாமி பாரமார்த்திக சரணாகதி தான் பண்ணினார், பாரமார்த்திகமான நமஸ்காரம்தான் பண்ணார். இந்த ஜீவன் ஐக்கியமாகக்கூடிய இடம் பரமாத்மா தானே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணார். இப்போ சீதாதேவி உபதேசம் பண்ணிட்டாள். இந்த பாரு ஆஞ்சநேயா, நானும் ராமனும் வேறு கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்று தான், உனக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு பல ஸ்லோகங்கள்னால உபதேசம் பண்ணுறாள். ரெண்டு பேருடைய தத்துவம் என்னங்கிறத சொல்கிறாள். அதற்கப்புறம் ஆஞ்சநேய சுவாமி சீதை என்ற ஒரு என்டிட்டி, ராமன் என்ற ஒரு என்டிட்டின்னு ரெண்டு என்டிட்டியாக வச்சுக்காம ரெண்டு பேரையும் சேர்த்து ரெண்டு பேருமே பரமாத்மஸ்வரூபம். அதாவது முன்னாடி உபாசனை பண்ணது ஜீவன் பரமாத்மாவை அடையிறதுக்காக காத்துன்னு இருக்கக்கூடிய சீதை என்ற ஜீவன், அது பரமாத்மாவை சென்று அடையணுங்கிறதுக்காக அந்த ஒரு பேதத்தை, ஒரு வித்தியாசத்தை வச்சுட்டு இருந்தார். இப்போ ஜீவன் பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுது. ஐக்கியமானதுக்கப்புறம் ரெண்டுன்னு உண்டோ? கிடையாது. ஐக்கியமாற வரைக்கும் வேணால் ரெண்டு சொல்லலாம், வாஸ்தவமாக ரெண்டு கிடையாது. உலக விவகாரத்துக்கு ரெண்டு மாதிரி தெரியறது. அந்த சமயத்தில் ஜீவன் தனியாக இருக்கு. இப்போ நாமெல்லாம் ஜீவாத்மான்னு சொல்கிறோம், பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார். இந்த ஜீவாத்மா பரமாத்மாட்ட ஐக்கியமாகணும், இதுதான் அத்வைத்தம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஜீவன் என்ன பரமாத்மாவை காட்டிலும் தனியாக இருக்கக்கூடியவனா? இல்லை, பரமாத்மாவுடைய ஒரு திவலை தான் இந்த ஜீவன். அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டிருக்கான், அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்தில் அங்கே அவ்வளோ நாழியாக உபதேசத்துக்கு முன்னாடி, சீதாதேவியோட உபதேசத்துக்கு முன்னாடி அப்படி உபாசனை பண்ணிட்டு இருந்தா. சீதாதேவி சொன்னதுக்கு அப்புறம், அம்பாள் சொன்னதுக்கு அப்புறம் ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை, சீதைன்னு ஒரு தனியாக ஒரு ஜீவன் கிடையாது, எல்லாமே பரமாத்மா தான், ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கக்கூடியவாள் தான். எப்படி பார்வதி பரமேஸ்வரால்னு சொல்கிறோமோ, லக்ஷ்மி நாராயணால்னு நம்ம விவகாரத்துக்கு சொன்னாலும் ரெண்டு பேரும் ஒன்று தான். அதே மாதிரி சீதாராமர்னு சொல்லக்கூடிய சமயத்தில் விவகாரத்துக்கு ரெண்டு ஸ்வரூபமாக, ரெண்டு பிம்பமாக, ரெண்டு பேராக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே ஸ்வரூபம்தான் அப்படி என்று உணர்த்துறார். அப்படி உணர்த்தக்கூடிய சமயத்தில் இந்த ஆஞ்சநேயருக்கு என்னென்னா,
ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்படி ரெண்டு பேரும் ஒன்றா வச்சு தான் நம்ம ஸ்லோகம் நித்தியம் சொல்லின்னு இருக்கோம். அயோத்தியாபுர நேதாரம் மிதிலாபுர நாயிகாம் ராகவணாம் அலங்காரம். அப்படி ரெண்டு பேருடைய கல்யாணத்தை சேர்த்து வச்சு நாம் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவர் என்ன பண்ணார் ஆஞ்சநேயர், ரெண்டும் ஒரே ஸ்வரூபமாக இருந்தாலும் அந்த ஒரே ஸ்வரூபத்துக்குள்ளே சீத்தை கொஞ்சம் வசதி அப்படின்னுட்டார். இந்த தத்துவத்தை கேட்டதுக்கு பிறகு நான் ரெண்டு பேருக்கும் சரணாகதி பண்ணுறேன், ஒரே ஸ்வரூபம் தானே, தனியாக நிற்கக்கூடிய ஆசாமிக்கே நமஸ்காரம் பண்ணுறேன். இது நமக்கு சொல்லி கொடுக்குறா. ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா தான் நமஸ்காரம் பண்ணணும், சேர்ந்தால் தான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்குள்ளேயே எல்லாருமே இருக்கா. அதனால தான் கல்யாணத்திலேயே ஸ்திரீயை அர்த்தோவைன்னு சொல்லி இந்த புருஷனுடைய பாதி பாகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு மேலே சேர்ந்து நில்லுங்க, வாங்க சேர்ந்து பண்ணலாங்கிறது இதெல்லாம் என்னது? அஜ்ஞானம், மூட நம்பிக்கை, அவ்வளோதான். ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே இதெல்லாம் மூட நம்பிக்கை. வெளியில் போய் சொல்லாதீங்க, கல் எடுத்து அடிப்பா. ஏன்னா யாருக்கும் இதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு மனசு கிடையாது, அக்செப்டன்ஸ் கிடையாது. உண்மையை லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்கும் மனசு கிடையாது, ஒத்துக்கிறதுக்கும் மனசு கிடையாது. என்னோ அவள் சொல்கிறது தான் சாஸ்திரம் தர்மம்னு சொல்லிட்டு இருப்பாளே வழிய யாரும் எதுக்குமே மனசே கொடுக்கறதுக்கு தயார் கிடையாது. எல்லாம் கீழே நாங்கள் இருக்கோம், நாங்களாம் உயரவே மாட்டோம் அப்படின்ற ஃபிலாசபியில் போயின்னு இருக்கிறது தான் உலகம். அதனால என்ன, இப்போது ஆஞ்சநேய சுவாமி சீதைக்கு இருந்தாலும் ஒரு ஸ்தானம் ஜாஸ்தி. சரணாகதின்னு சொன்னால் அந்த சரணாகதி ராமர் நான் யாருக்கு வேணால் அடைக்கலம் கொடுப்பேன்னு சொன்னார், யார் காலில் விழுந்தாலும் காப்பாற்றுறேன்னு சொன்னார். ஆனால் அப்படி சொன்ன ராமன், அந்த ராமனுக்கே அந்த காப்பாற்றக்கூடிய சக்தியை கொடுக்கறது யாருன்னா சீதா பிராட்டி. அம்பாள் தான் பரமேஸ்வரனாக இருக்கட்டும், நாராயணனாகட்டும், யாராக இருந்தாலும் சக்தியை கொடுக்கறது யார்? சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும் ந ஜெய தேவம் தேவோன்னு சொன்னாலும் இல்லையோ, அது மாதிரி அந்த சக்தி, ஆத்மசக்தியை கொடுக்கறதுக்கு, காலில் விழுந்தால் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றுறதுக்கு தேவையான ஆத்மசக்தியை கொடுக்கறதும் அம்பாள் தான். அதனால் என்னன்னா, ராமா உன் காலில் விழுறதுக்கு பதிலாக நீ சீதைக்கிட்டேருந்து பவர் வாங்கிட்டு அனுகிரகம் பண்ணுறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக சீதை காலிலேயே விழுந்துடுறேன்னுட்டான். சீதை காலிலேயே விழுந்தாச்சுன்னா அனுகிரகம் பண்ணி தான் ஆகணும் ராமர். என் காலில் விழலையேன்னு கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? நாளைக்கு சீத்தை கேட்பா, உங்கள் காலில் விழுந்தானாக்கா சக்தி நான் தானே கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன். என் காலில் விழுந்த வாளுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணலையோ இல்லையோ அப்படின்னு கேட்கலாமோ இல்லையோ. அதனால் என்ன பண்ணிட்டா, எல்லா சக்தியும் கொடுக்கக்கூடிய ராமனுக்கே சக்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அவள் காலில் நான் போய் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறா. அதனால தான் ஆஞ்சநேய சுவாமி எப்படி ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை, சக்திதா சக்திஹீனானாம், சக்திதா சக்திஹீனானாம், சக்தி இல்லாதவாளுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவள் யார்? சீதாதேவி. அதுக்கப்புறம் பாக்கி ஜென்ரலாக சொல்கிறார், பக்தி தான் பக்தி காமினாம், பக்தி இல்லாதவாளுக்கு பக்தியை கொடுக்குறார். என்ன பக்தி? ராம பக்தியை கொடுக்குறார். ராமன்கிட்ட பக்தி வர்றதுக்கு, ராமன்கிட்ட போய் எனக்கு உன் பக்தி கொடு உன் பக்தி கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். ராமன்கிட்ட பக்தி வரணும்னா யார்கிட்ட கேட்கணும்? சீதா பிராட்டிகிட்ட கேட்கணும். அம்பாள்கிட்ட கேட்டால் தான் அம்பாள் ராமபக்தி கொடுப்பா. ராமபக்தி சாம்ராஜ்யம் எல்லாம் பாடியிருப்பா. அந்த ராமபக்தி சாம்ராஜ்யம் கிடைக்கணும்னா இங்கேருந்து அனுகிரகம் வரணும். சக்தி எங்கேருந்து வரணும்? சீதைகிட்டேருந்து வரணும். பக்தி எங்கேருந்து வரணும்? அங்கேருந்து வரணும். அதனால தான் என்ன பண்ணால், பக்தி தான் பக்தி காமினாம். மூணாவது ஒரு பதம் போட்டார். யாருக்கெல்லாம் மோட்சம் வேணுமோ, பாரமார்த்திகமாக நமஸ்காரம் பண்ணுறாரோ இல்லையோ, அதனால மோட்சம் வேணும்னு ஆசைப்படக்கூடியவாள்லாம் முக்தி தான் முக்தி காமானாம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள். ஏன் ராமன் மோட்சம் கொடுக்க மாட்டானா? அந்த மோட்சம்னா என்ன, அந்த மோட்சத்தை எப்படி அடையணும், ராமனை எப்படி அடையணும், அதுக்கு என்ன வழி, யாரை பிடிச்சிக்கணும், யார் மூலமாக போகணும், என்னென்ன பண்ணணும், இவ்வளவும் தெரிஞ்சது யார்? சீதை. ராமனுக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவர் மேலேயே உட்காண்டிருக்கக்கூடியவர். யாராவது கேட்டால் அதை தூக்கி கொடுத்துருவார், அவ்வளோதான். எப்படி பக்தி பண்ணணுன்னு ராமனுக்கு தெரியாது, எப்படி மோட்சத்துக்கு வழி தேடணும்னு தெரியாது, யார் மூலமாக போகணும்னு தெரியாது. இதெல்லாம் காட்டி கொடுத்தது யார் ராமாயணத்தில்? சீதை.
அதனால் என்னென்னா அந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவள் மோட்சம் வேணும்னாலும் சரி, பக்தி வேணும்னாலும் சரி, எல்லாத்துக்கும் சக்தி வேணும்னாலும் சரி, யார் எல்லாம் மூலப்பொருளாக இருக்கிறது யார்? இந்த சீதை. அதனால் முக்தி காமானாம் ஸ்ரீ சீதா சரணம் மமா. அதனால் சீதையை நான் சரணாகதி பண்ணுறேன். அவ்வளோ அழகாக பண்ணுறார் பாருங்க. இது மாதிரி நிறைய ஸ்லோகம், 12 ஸ்லோகம் மேலே சொல்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அப்படியே ராமாயணத்துடைய சாரத்தெல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமியுடைய அனுகிரகத்தினால, ராமனுடைய அனுகிரகத்தினால, அம்பாளுடைய சக்தியினால் அந்த சக்தியெல்லாம் பூர்ணமாக இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ராமனுக்கு, நம்ம மங்கள பட்டாபிராமன் மங்கள கோதண்டராமனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா பார்த்தீங்களா? எதுக்குன்னா அந்த சக்தி எங்கேருந்து வர்றது? அதாவது உலகத்தில் நம்ம பெருமையாக மார்த்தட்டின்றா கூட பரவாயில்ல, ஸ்ரீவைகுண்டம் மேடையில் பிருந்துக்கு முன்னாடி, ராமனுக்கு முன்னாடி ஒருத்தர் மேடை ஏறணுன்னா அதுக்கு இவ்வளோ சக்தியும் தேவை இருந்தால் தான் மேடை ஏற முடியும். எங்கே வேணால் இப்போ உங்களுக்கு திருப்பதியை கூட போயிட்டு அங்கே டெய்லி நடக்கக்கூடிய நாதநீராஞ்சனத்தில் கூட வேணானாக்கா பாடிட்டு வந்துடலாம். இங்கே வந்து ஏற முடியாது, பிருந்து ஏற்றவும் மாட்டான் யாரையும். இது மேலே ஏறி உட்காரணும், இந்த வியாசபீடத்தில் பிருந்துவுடைய மங்கள ரங்கத்தில் உட்காரணும்னா அதுக்கு ஒரு தனி சக்தி வேணும். அந்த சக்தி இந்த குழந்தைகளுக்கு கிடச்சிருக்கிறதுங்கிறது இது நிதர்சனம். என்ன தலை குப்புற வேணால் நிற்கலாம், எந்த மேடையில் வேணால் போய் பாடிட்டு வரலாம், எந்த மேடையில் வேணால் வாசிக்கலாம், யார் வேணால் எங்கே போனாலும் ஏதோ ஒரு விதத்தில் எய்தர் பை மணி பவர் ஆர் மேன் பவர் எந்த மேடையில் வேணால் ஏற முடியும். ஆனால் இங்கே மட்டும் பிருந்து பவர் இருந்தால் தான் மேலே ஏற முடியுமே ஒழிய, பிருந்து பவர் இருந்தால் தான் இங்கே வரவே முடியுமே ஒழிய வேறு எங்கேயும் அது நடக்கவே நடக்காது. இது அனுபவித்த வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. இங்கே இருக்கிற அத்தனை பேர் 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேருக்கும் தெரியும். அப்போ ஏற்பட்ட ஒரு சக்தி அந்த குழந்தைகளுக்கு கிடச்சிருக்கு. அவள் மேற்கொண்டு அவளுடைய வாத்திய லகரி ஆரம்பிக்க போகிறது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவள் குழந்தைகளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவோம்னு சொல்லிக்கொண்டு அவளை மேடை ஏறும்படியாக பிரார்த்திச்சுக்கிறது. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோ. குழந்தைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனந்தகிரி அவளுக்கு மாலை போட்டு மரியாதை படும்படியாக கேட்டு. கிரின்னு நமக்கு தெரியும். ஆதிசங்கருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். ஆனந்தகிரிங்கிறது ஆதிசங்கருடைய சிஷ்யருக்கு ஒரு பேர், அத்வைத பரம்பரையில் அப்பேற்பட்ட ஒரு பேரை வச்சுட்டு இருக்கார் அவர், ஆனந்தகிரின்னு. Namaskaram everyone. My name is Rishi Musti. I will be playing the veena today along with my brother Rohan Musti, who will be accompanied by my twin brother Rahul Musti. We are honored to be serving as part of the Vadya Lahari program, and we thank Guruji for giving us this great opportunity to perform on a platform like this. Namaskaram everybody.
I would also like to bow down to my gurus before I start for guiding us through this journey of Carnatic music. Thank you. I would also like to thank my gurus, Sri Thiruvar Vadinathan sir, Urvur P.K. Babu sir and Mahesh sir for giving me this opportunity. As well as I would like to thank Guruji for giving us this opportunity to perform our Vada Lahri at this Vaikunta temple. Thank you. Namaskaram everybody. For our first piece, I will be playing Sri Ragavarnam.
Thank you.
that is all. Thank you guys so much for being my audience. Thank you so much. And thank you for Guruji for giving this opportunity to us. Thank you so much. A request to Master Rishi on behalf of all the devotees, a solo song on Veena. Namaskaram. So I will be playing Uyala Lugoya. Mangalam. I'll be playing Rama Rama.
சத்குருஸ்வாமினஹ ஜெய். பரமேஸ்வரமா 2 வார்த்தை முதல்ல பேசிட்டோம். குழந்தைகள், be seated on the dais for some more time. Do you want to talk to me in English or Tamil? Both. Mixed. Okay. குருபியோ நமஹ. எல்லாம் வல்ல பிருந்துவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே இங்கு நடந்து வருகின்ற பாகவத சம்மேளனத்தில் பல மைல்களுக்கு அப்பால் கடந்து வந்து இந்த குழந்தைகள் இந்த மேடையில் ஏறி நமக்கு ஒரு இன்னிசை விழாவை நமக்கு நடத்தி கொடுத்ததுக்கு முதல்ல குருஜி அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெரிய பெரிய பாடகெல்லாம் வந்து பாடுவாள். இந்த போகிற சின்ன குழந்தைகளை அவளுக்கு ஒரு ஊக்கம் ஊட்டி இந்த மாதிரி மேடை ஏற்றி பேச வைக்கிறது நம்ம குருஜினால தான் முடியும். வேறு பெரிய இதெல்லாம் போனால் அவள் பெரிய பாகவதாலாம் வந்திருப்பா, பெரிய பெரிய சீட்டெலாம் வந்துருப்பா, பெரிய அது படாடோவாக நடக்கும். இங்கே அப்படி இல்லை. ரொம்ப அழகாக இந்த சின்ன குழந்தை 3 குழந்தைகளும் ரொம்ப அருமையாக இன்னிசை ஆரம்பிக்கும் போதே ஸ்ரீராகத்தில் ஆரம்பித்தான் அந்த குழந்தை. கரெக்டாக ஸ்ரீராகம் ராமனுக்கு ரொம்ப பிடிச்சதான் ஸ்ரீராகம். அதனால தான் தியாகபிரம்மா என்ன பண்ணார்னா பஞ்சரத்ன கீர்த்தனையில் கடைசியில் எந்த ரோமகானு பாவு பண்ணார் இல்லையா? இருக்கா ஸ்ரீராகத்துக்கு கடைசியில் எந்த ரோமகானு பாவு. அந்த மாதிரி இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமா நீ வந்து அந்த ராகத்தினுடைய பாடி எங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த. அதுக்காக உனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலே மேலே இது அபிவிருத்தி அடைஞ்சு மதிமாவதியில் ஆரம்பித்து அவனுக்கு தனியாவிரதம் கொடுத்த. வெளுத்து கட்டிவிட்டான் பையன் தனியாவிரதம்ட்டு இந்த வயசில் இப்படி ஸ்டேஜ் பயம் இல்லாமல் பாடுறா பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே பாடும்போது எப்படி இருப்பாளோ, இண்டியன்ஸ் எப்படி இருப்பாளோ, நம்மளுடைய பழட்டெல்லாம் நம்ம ரசிப்பாளோ, என்னமா இருக்குமோ, பயந்து இல்லை. அந்த பயமே இல்லை. அவன் 3 பேர் மேலே பாருங்க. அவன் இந்த மிருதங்கார பையன் அடித்து தள்ளி விட்டான் போட்டு ஜம்முன்னு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்து. அதே மாதிரி இந்த வீணையிலையும் கொஞ்சம் என்ன பாரு, ரொம்ப அருமையாக நீயும் வீணை வசித்த. ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைகளுக்கு மேலே மேலே இந்த குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் அவள் வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு நம்ம எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மேலே மேலே உன்னுடைய வித்யா அபிவிருத்தி ஆகி அதே மாதிரி இன்னும் பெரிய கச்சேரியாக இந்த மேடையில் நீங்கள் வந்து அடுத்தது பாடணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அதாவது நம்ம ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து 2 பெரிய ஜாம்பவான்னா, ஒன்று பரமேஸ்வர மாமா, ஒன்று கிட்டப்பா மாமா. ஏன்னா 2 பேரும் வந்து 90s இருக்கிறவா. அதனால் பிதாமக ஸ்தானத்தில் பீஷ்ம பிதாமகால் மாதிரி இருக்கிறவா. அதனால் அடுத்ததாக கிட்டப்பா மாமா ஒரு 2 வார்த்தை ஆசீர்வாத வச்சனம் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. கிட்டப்பா மாமா இதில் இன்னொன்று என்னென்னாக்கா, அது பிரத்யக்ஷ ஆஞ்சநேயர் மாதிரி. அவர் உடம்புலேயே ஆஞ்சநேயர் உட்காந்துட்டுருக்கார். அதனால் ஆஞ்சநேய உபாசகராக இருக்கிறதுனால அவர் வாக்குனால் 2 வார்த்தை ஆசீர்வாதம் சொல்லணும்னு கேட்டு. நமஸ்தே. இன்றைய தினம் வேணுகானம் கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிருந்துவுக்கு ரொம்ப சந்தோஷமான வாத்தியம். இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக்லேயே வேணு தான் ரொம்ப பழமையான வாத்தியம். அது கிருஷ்ணர் காலத்தில் அவர் வச்சுட்டு வாத்தியம் தான் முதல் வாத்தியம். அதுக்கப்புறம் தான் மற்ற வாத்தியங்கள்லாம் வந்தது. அவருடைய வாத்தியம் அந்த வேணுகானத்தில் கேட்டு அந்த பிருந்தாவனத்தில் எப்படி இருந்தால் அந்த வேணுகானம் தானே பாடி தானே என்ஜாய் பண்ணுறது, மற்றவர்களை என்ஜாய் பண்ண முடியாது. அப்படி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் முடியும். வேறு இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். ஆகவே அந்த வேணுகானத்தில் வந்து தியாகராஜ கீர்த்தனைகளெல்லாம் பாடி அந்த எடுத்து கொடுத்து பாடி கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ வர இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கெல்லாம் வர மறந்து போச்சு. அதுலேயும் புல்லாங்குழல் கிடையாது. புல்லாங்குழல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த புல்லாங்குழல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எளிமையான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எல்லோரும் தானே மகிழக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு, காஸ்ட்லி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தன்னுடைய வாய்ஸை வச்சு அழகாக பாடி அந்த குழந்தைக்கு ஆஞ்சநேயர் அனுகிரகம் உணவாகணும். அதே மாதிரி மிருதங்கம் நல்லா அழகாக வாசித்தார். ரொம்ப அனுசரணை, அதாவது அவளுக்கு அனுசரணையாக வாசித்தார் தான் ரொம்ப முக்கியம். டமால் அடிக்காமல் அவளுக்கு ஏற்ற மாதிரி அந்த அனுசரணையாக வாசித்து அந்த செய்த அந்த
நந்தி வாகன மிருதங்கத்துக்கு அவருக்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண கடாட்சி. அதே வீணாவாசியர் அவரும் நல்லா அழகாக ஒத்துழைப்பு கொடுத்து மெயின் பாடகருக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து பாடினார். அவளுக்கும் ஆஞ்சநேயனுக்கு பிரசம். மொத்தத்தில் இந்த வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டம் நாராயண நாமாலயத்துக்கு வந்த இவாளுக்கு இன்னும் மேலும் மேலும் ஸ்ரேயஸ் உண்டாக போகிறது. இதோட இன்னும் அதிகமான வாய்ப்புகள்லாம் கிடச்சி இன்னும் வாழ்க்கை பிரபலம் அடையணும்னுட்டு சீதா லக்ஷ்மண பரதத்திற்குனா அனுமதி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி பரிபூர்ண கலாட்ட சித்திரஸ்து என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறேன். தீர்காயுஷ்மான் பவா, தீர்காயுஷ்மான் பவா. ஸ்ரீவைகுண்டம் ஷேக்ஸ்பியர் பிருந்துமா. தீக்ஷிதர் முத்துசாமி தீக்ஷிதர், சம்ஸ்கிருத தீக்ஷிதர், இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர். जय सीताराम, जय श्री बृंदो गुरुदेवा. श्रुति, just turn off that Shruti. वीणा भेरी वेणु वाद्यादि विनोदिनी वेदिनी रक्ष मां. वीणा भेरी वेणुवाद्यादि विनोदिनी वेदिनी रक्ष मां. When they were singing, I was wondering, okay, I was sure Gurudeva will call me to speak. So I was wondering what to speak, because their music was so soothing that you felt as if your thoughts had subsided down. So just as Brindu called me in the song Nyabagam Vandadu, this is for those who, most of you would have heard it. M.S. Amma has sung this. Veena Bheri. It is in the Raga Abheri. Muthuswami Dikshitaroda Kirtanai. Abheri Ragam நம்மளுக்கு பிரசித்தமாக தெரிஞ்சது நகுமோ. But on the what Dikshitar used the word Abheri for a different raga. So anyway, that is technical. நான் பாடின லைனுக்கு அர்த்தம் வீணா பேரி வேணு. இந்த மூணு வீணை பேரி இஸ் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், வேணு இஸ் ஃப்ளூட். இந்த மூணு சேர்ந்து வாசித்தா அம்பாளுக்கு பரம திருப்தியாம். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். வீணா பேரி வேணு இட்ஸ் குவைட் அ ஃபேமஸ் கிருதி. யூடியூப்பில் போய் பாருங்கோ. வாத்தியாதி வினோதினி, எக்ஸ்ட்ரா வினோதினி ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். வேதினி சம்ரக்ஷமாம்னா சொல்கிறார். he says in that கிருதி. பிருந்து வேறில்லை, லலிதா பரமேஸ்வரி வேறில்லை. பிகாஸ் ஸ்ரீவித்யா ராஜகோபால மூர்த்திங்கிறது ரொம்ப விசேஷமான மூர்த்தி. குருதேவரும் அதை பற்றி சொல்லியிருக்கார். ஸோ when they were playing, that's what I was, the lines of that song came to me. So I just wanted to tell that. And it is indeed very commendable. Learning an instrument, and definitely Veena and Venu both are quite tough. They are not easy. Mridangam pinna sollave venda. So I don't know whom to compliment really. Either their parents, because it requires tremendous amount of commitment and tremendous amount of sacrifice also. I understand that very well. ஒரு குழந்தைய ஒரு ஆர்ட்டில் கொண்டு வரதே இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். தே ஆர் வாட் ஐ வில் சே, தே ஆர் சிப்ஸ் ஆஃப் தி ஓல்ட் பிளாக். 3 சிப்ஸ். ஒரு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஊக்கம் கொடுத்து கூட்டின்னு போய் கிளாஸில் விடுறது வருது. ஸோ மெனி திங்ஸ் டு கோஆர்டினேட். 3 பேர். அண்ட் தே ஆர் வெரி வெர்சடைல் ஆல்சோ. ஐ ரெட் தேர் ப்ரொஃபைல்ஸ். இட் வாஸ் டூ மச் தட் ஐ கேன் நாட் ரிமெம்பர் இட். ஸோ ஐ வில் நாட் கோட் ஃப்ரம் தட். வெரி வெர்சடைல். And she is also, she does a lot of, she curates an art festival. She does a lot of things for the culture, for the art, that I have to mention. So because the parents do it, it is not necessary that the kids do it, but they are also following in your footsteps. That is, I will say it is Brindu's grace, Sita Rama's grace, and they have indeed made Parameshwarama Channamari a very auspicious beginning here as the 3 R's. So
பிருந்தோட அனுகிரகம், ராமரோட அனுகிரகம், குருதேவோட அனுகிரகத்தினால they have started rocking, rolling and resounding. First in this மேடை, இந்த மேடையில் ஆரம்பித்தாலே எங்கேயோ தூக்கின்னு போயிடும் குருதேவர் சொன்ன மாதிரி. So I am sure they will continue to rock and roll and resound. These 3 words are not very, very appropriate in this context, but still they will understand. That kind of phrase in the kalatha youngsters, they understand. So keep rolling, keep rocking, keep resounding, because entry into the arts is easy. Sustaining and going into the higher levels will take a little more of commitment. Of course, you have your wonderful parents and your wonderful gurus to support you. So keep continuing and sustain. Yes, Sitara. குழந்தைகள் ரொம்ப நன்னா பாடினான்னு எல்லாரும் சொன்னா. மிருதங்கம் வாசித்த குழந்தை ராகுல் நேத்திக்கு தான் அரங்கேற்றமாச்சு. நேத்திக்கே சொன்னேன்னா அரங்கேற்றம் நேத்திக்கு நடந்துட்டுருக்கு தத்துவாலோகாலன்னு சொன்னேன். அரங்கத்தில் ஏற்றம் நேற்றைக்கு ஆகிவிட்டது, வாழ்க்கையில் ஏற்றம் இன்றைக்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல 3 பேரும் உட்கார்ந்துருக்கானாக்கா, இந்த வைகுண்டத்தில் முக்கியமாக 3 பேர் உண்டு. நம்ம இந்த வைகுண்டத்துலேயும் சரி அங்கேயும் சரி. இந்த வைகுண்டத்தில் யாருங்கிறது நம்ம அப்புறம் பார்த்துப்போம். பரலோக வைகுண்டத்தில் 3 பேர் முக்கியம். அவள் இருந்தால் தான் இந்த வைகுண்டமே சோபிக்கும். 1 மகாவிஷ்ணு, 2 இந்திரன், சரியா, 3வது நாரதர். இந்த நாரதர் இந்திரன் என்ன பகவான் இருப்பார், நாராயணன் எப்போவுமே இருப்பார், நாரதர் கூடயே இருக்கக்கூடியவர். இந்திரனுக்கு அங்கே அப்பப்போ வைகுண்டத்துக்கு விஜயம் பண்ணிகிட்டே இருப்பான். இந்திரனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் பகவான். அதனால தான் பகவான் இந்திரனுக்கு தம்பியாக பிறக்கிறார். அதனால தான் பகவானுக்கு உபேந்திரன்னு பேர். உபேந்திரோ வாமனஃப் பிராம்சுஹு அமோக சுச்சிரூர்ஜிதா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோம். அப்போ உபேந்திரன்னு பகவானுக்கு பேர், இந்திரனுக்கு தம்பியாக பிறந்ததுனால. இவா 3 பேரும் தான் ரொம்ப பிரதானம். இந்த 3 பேருமே முக்கியமாக இருக்காளோ இல்லையோ, நாராயணனுக்கு முக்கியமான ஒரு பிடிச்ச ஒரு வாத்தியம் வேணும். நீங்கள் சொன்னால் பிருந்து மாமா சொன்னான், கிட்டப்பா மாமா சொன்னான், நாராயணனுக்கு முக்கியமான வாத்தியம் என்ன வேணும். ஏன்னா அவன் கிருஷ்ணாவதாரத்தில் முழுக்க முழுக்க வேணு வாசிச்சுட்டே அப்படியே ஓட்டினார். அதனால் வேணுக்கு ரோகன் சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக வேணு வீணை புல்லாங்குழல் வாசிச்சிட்டான். அடுத்தது யார்? வீணை. வீணை வாசிக்கிறது யார் வைகுண்டத்தில்? வீணாதாரி சுர ரிஷிஹி. நாரதர் வீணை வாசிப்பர் வைகுண்டத்தில். அதனால தான் பாகவதத்தை ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா? வீணாதாரி சுர ரிஷிஹி ஸ்வரகுஷலதையா ராககர்த்தா அர்ஜுனோ பூத். அப்போ அங்கே நாரதர் அங்கே பக்கத்துலேயே உட்காந்து வீணை வாசிக்கிறாரா ரிஷி ரூபத்தில்? ரிஷியோ இல்லையோ, நாரதரும் ரிஷி, இங்கேயும் ரிஷி வீணை வாசிக்கிறார். அடுத்தது யார்? மிருதங்கம். யார் மிருதங்கம் வாசிக்கிறா? அங்கே தேவலோகத்தில் இந்திரன் மிருதங்கம் வாசிக்கிறார். இந்திரோவாதீன் மிருதங்கம் ஜய ஜய சுகராக கீர்த்தனேதே குமாராக. இந்திரன் மிருதங்கம் வாசிக்கிறானா அங்கே. அப்போ இங்கே யார் இந்திரன்னா? நேற்றுக்கு இந்திர பட்டம் அரங்கேற்றம் ஆகிருக்கோ இல்லையோ, இந்திர பட்டம் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ராகுல் மிருதங்கம். ஆக மொத்தத்தில் வைகுண்டம் 3மே பரலோக வைகுண்டம் நம்ம வைகுண்டத்துக்கு வந்துடுத்து. ஸ்ரீ வைகுண்டத்துக்கு மேலேருந்து 3 குழந்தைகளை இறக்கி விட்டு பகவான் இந்த பிருந்து மாதவ ரங்கத்தில் அவளுக்கு அனுகிரகம் பண்ணம்னு தீர்மானம் பண்ணி அந்த 3 பேரும் அவ்வளோ அற்புதமாக ராமனுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கு. RRR 4 6 நம்ம ராமரையும் சேர்த்து 3 6 இல்லை, RRR இல்லை, 4 6. இந்த 3 6 சேர்ந்து அந்த 6க்கு ஒரு 6 என்னது நதியை சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. என்ன நதி? வாத்திய நதி. வாத்திய 6ஐ சமர்ப்பணம் பண்ணியிருக்கா.
அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அந்த குழந்தைகளுக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு பூர்ண காரணம் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், ஒரு சக்தி வேணும்னு சொன்னேன். அந்த சக்தியை கொடுத்தது யார்? நம்ம ராமரும் சீதா பிராட்டியுமா அவளுடைய அம்மா அப்பாவுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் போய் உட்காந்துண்டு இன்னி வரைக்கும் சக்தியை கொடுத்துட்டுருக்கா. அதுதான் உண்மை. அவள் அமெரிக்காவில் நிறைய ப்ரோக்ராம்லாம் நடத்தின்னு இருக்கா, எல்லாம் நடந்துன்னு இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் என்ன? இன்றைக்கி பல காரணங்கள் இருக்கலாம். இன்னி வரைக்கும் அங்கே அவளுக்கு எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து இப்படி ஒரு குழந்தைகளை உருவாக்கி இது மாதிரி பல குழந்தைகளை உருவாக்கின்னு இருக்கா. இதுக்கெல்லாம் மூல காரணம் இங்கேருந்து போன ராமர். ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து நம்ம மங்கள பட்டாபிராமர் சின்ன விக்கிரகமாக அங்கே போய் உட்காந்துட்டுருக்கார். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, அது ஒரு 5-6 வருஷமாக உட்காந்துட்டுருக்கார். அங்கே போய் உட்காந்துட்டு அவர் அங்கே கொடி கட்டி பறந்துட்டுருக்கார். நம்மளை ராமரை மாதிரியே சைலண்ட்டாக பறந்துட்டுருக்கார். அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தினால அந்த சக்தி, ஆரம்பத்தில் சொன்ன சக்தி என்னது? இந்த சக்தி தான் அவள் அம்மா, அவள் ஸ்ரீனிவாஸ் முஸ்தி அவருக்கும் அவள் அப்பாவுக்கும் அதே மாதிரி ரம்யா ரங்கநாதன் அவளுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து அந்த சக்தி முழுக்க தெம்பு பலம் எல்லா விதமான பலமும் கொடுத்து இந்த மாதிரியான குழந்தைகளை உருவாக்கி அவளையும் மேலே 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 வளர்ச்சி அடையும்படியாக நம்ம பிருந்துவுடைய அனுகிரகத்தில் ராமானுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு. அது இன்னும் நன்னா அந்த குழந்தைகள்லாம் அபியாசம் பண்ணி ப்ராக்டிஸ். அபியாசாத் லபதே லாபஹா, அபியாசாத் லபதே யசஹா, அபியாசாத் லபதே சௌக்கியம், அபியாசாத் லபதே பலம். அதனால் மேலே 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 இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நன்னா அவள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கச்சேரி பண்ணுற மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். அவள் அப்பா அம்மா அவளுடைய பந்துக்கள் நிறைய வந்திருக்கா. அவளுடைய சித்தி வந்திருக்கா, அவளுடைய பெரிய தாத்தா வந்திருக்கா, எல்லோரும் இருக்கா. நீங்கள் பெரிய தாத்தா தானே? நீங்கள் ஏகாம்பரம் இல்லை சின்ன தாத்தாவா? ஏதோ ஒரு தாத்தா. அவள் தாத்தா பாட்டி வந்திருக்கா. அப்பா சைடில் தாத்தா பாட்டி வந்திருக்கா. இப்படி எல்லோரும் வந்திருக்கா. எல்லாத்துக்கு மேலே இவாள்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச யாருன்னு கேட்டானாக்க நம்ம விஜய் மாமியோடைய ரிலேட்டிவ். விஜய் மாமியோடைய அண்ணா பொண்ணு தான் அவள், பொண்ணு மாப்பிள்ளையும் தான் அவள் அப்பா அம்மா குழந்தைகளோட. அப்போ ஏற்பட்ட அந்த குடும்பத்துக்கும் நிறைய ஸ்ரேயஸ் உண்டாகட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உத்தரோத்தரம் அபிவிருத்தி ஆகட்டும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் சமர்ப்பணம். இந்த வாரத்திலேயே யக்ஷபிரஷ்னம் பூர்த்தியாகும். நாளைக்கு ஷஷ்டி பாராயணம் உண்டு. யக்ஷபிரஷ்னம் பூர்த்தியாகி நேயர் விருப்பம் விதுர நீதி ஆரம்பிக்கும். அதனால் எல்லோரும் தவறாமல் எப்போ இருக்கோ பிருந்து வச்சனம் இருக்கோ அன்றைக்கெல்லாம் வந்து மேற்கொண்டு மகாபாரத சிரவணமும் பண்ணோம்னு பிரார்த்தனை செய்து கொண்டு நாளைக்கு ஷஷ்டி பாராயணம், அடுத்த வாரம் வியாச பூஜை, குரு பூர்ணிமை இருக்குது. ஏகாதசி அன்னைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி, கார்த்தால நாராயணிய பாராயணம், சாயந்தரம் அஷ்டபதி பஜனை, அது எப்பவும் போல் உண்டு. அதனால் எல்லாரும் எல்லா உற்சவத்திலையும் கலந்துட்டு பரமஸ்ரேயஸ் அடையணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு குழந்தைகளுக்கு சர்வ மங்களங்களும் பிருந்து அனுகிரகம் பண்ணட்டும். உத்தரோத்தரம் அபிவிருத்தம், சகல விதமான சௌபாகியம். இந்த ஆர்ட்டானது நிறைய வளர்ந்து படிப்பு கிடிப்பு எல்லாத்துலேயும் அவள் முன்னாடி நிற்கிறா. இது மாத்திரம் இல்லை, 3 குழந்தைகளுமே படிப்பு, ஆர்ட்டு, அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயராக இருக்கா. எல்லாத்துக்கும் மேலே ரிஷி ஒரு இஃப் பாசிபிள் கேன் யூ ஜஸ்ட் ஒரு 5 minutes ஆன் பகவத்கீதா, பிகாஸ் he is also giving lectures on Bhagavad Gita on YouTube. So if possible, just 1 or 2 shlokas. And this is a request placed by Vijay Pati. Oh, okay. So I'll open, I guess I'll close with one shlokam. Yada yada hi dharmasya glanir bhavati bharata abhyudhana vidmadharmasya tadatmanam shrujanyaham, which means, this is Krishna speaking to Arjuna. Whenever there is adharma on the earth, I will come into the earth in the human form, and I will set out to re-establish the dharma. This is sort of the apotheosis of the Bhagavad Gita, if you will. The whole point of the Bhagavad Gita is essentially Krishna telling Arjuna the duties of man's relationship to God, and the nature of the divine. I think this shlokam very beautifully encapsulates all of the Bhagavad Gita. Whenever there is adharma, God will manifest, the good will manifest in some way to restore Ruta, the cosmic balance on the earth. This is also why
priests will often say, Ritam Vadishyami. I vow by the cosmic order, the Rita. Now, depending on how you interpret the Bhagavad Gita, really it's a non-dualistic text. It talks about, first of all, your duties on the earth and your relationship to God, and more importantly, how you can attain enlightenment and moksha. How can you trespass from the vyavaharika, the empirical world, into the paramarthika, the transcendent, the ineffable. That's essentially the it's a summary of the entire Bhagavad Gita. Of course, this is broken down into 18 chapters. But really what Krishna is saying here is that good will manifest in some way. That good will show through your actions, through your conduct, which is what he commands. And you use this to find a meaningful relationship with the divine and to ascend into the Paramarthika. So, that's all I have to say. I request Musti's parents to honor them. Please come in front. Sangraganyeshtya yajate iman janatagum sangrinnaniti dvadasharatnirashana bhavati dvadashamasa samvatsaraham. Srinivasan ஒன்று ஒன்றா கொடுங்க. முதல்ல அந்த மொமெண்ட்டை மாத்திரம் கொடுங்க. தட்டை வாங்கிக்கோங்க. துவாதசமா ஃபோட்டோக்கு மறைக்காமல் முன்னாடி காமிக்குங்க. द्वादशमासा संवत्सरः संवत्सरमेवावरुन्धे मौञ्जी भवति ऊर्ग्वै मुञ्जाः ऊर्जमेवावरुन्धे चित्रानक्षत्रं भवति चित्रं वा एतत्कर्म यदश्वमेधः समृद्ध्यै पुण्यनामदेवयजनमध्यवस्यति पुण्यामेव तेन कीर्तिमभिजयति श्रियमेवावरुन्धे शीते वाते पुनर्निवेत्याः क्षेमो वै राष्ट्रस्य शीतो वातः क्षेममेवावरुन्धे. பாமா மம்மி ஸ்ரீனிவாஸ் முஸ்திக்கும் ரம்யாவுக்கும் பிரசாதம் கொடுக்கணும். ராமாக